நெல்லை மாவட்டம் அம்பை அருகே உள்ள பள்ளக்கால் பொதுக்குடி பகுதியில் மைதீன் என்பவரின் வீட்டில் நள்ளிரவில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசியும் அரிவாளால் வெட்டியும் அட்டகாசம் செய்த அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதனை பார்க்கலாம். இது பற்றிய தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். கண்ணன் வணக்கம். தற்போது இந்த மர்ம நபர்கள் யார் என்ற விவரம் தெரிய வந்ததா? வீட்டில் வசித்தவர்களின் நிலை தற்போது என்னவாக இருக்கிறது? மேலும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். நெல்லை மாவட்டம் அம்பை அருகேயுள்ள பள்ளக்கால் பொதுக்குடி பகுதியைச் சேர்ந்தவர் மைதீன். இவரது வீட்டின் கதவு மற்றும் ஜன்னலை நள்ளிரவு சுமார் 11:30 மணி அளவில் திடீரென 7 பேர் கொண்ட மர்ம கும்பல் அரிவாளால் வெட்டி சித்திக் வீடு எது என கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. அப்போது மைதீன் எனக்கு தெரியாது என கூறியதால் ஆத்திரமடைந்த மர்ம கும்பல் அவரது வீட்டின் கதவில் பெட்ரோல் கொண்டை வீசிவிட்டு அவர்கள் வந்த இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடியுள்ளனர். தொடர்ந்து செல்லும் வழியில் அப்பகுதியைச் சேர்ந்த மசூது என்பவர் வேலை முடித்து நடந்து சென்று கொண்டிருந்தார். அதே மர்ம கும்பல் அவரை அரிவாளால் ஓட விரட்டி வெட்டி தப்பி ஓடியுள்ளனர். இதில் மசூதிற்கு கால், முதுகு மற்றும் கையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து மசூது சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையில் மசூதுவை அரிவாளால் மர்ம கும்பல் வெட்ட ஓடும் பரபரப்பு சிசிடி காட்சிகள் வெளியான நிலையில் இருசக்கர வாகனங்கள் 2இல் அந்த மர்ம கும்பல் சாலையில் செல்வது உள்ளிட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவிய நிலையில் இது குறித்து பாப்பாக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள் அடிப்படையில் மர்ம கும்பலை தேடி வருகின்றனர். மேலும் அந்த மர்ம கும்பலை பிடித்தால்தான் முன் விரோதம் காரணமாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார்களா அல்லது வேறு ஏது காரணமா என்பது தெரிய வரும் என போலீசார் தரப்பில் தற்போது தெரிவித்துள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.